காட்டப்படுறது. இதுக்கு மேலே பாசுரத்தை எடுத்து காட்டுறார். சேயோங்கு தன் திருமாலிருஞ்சோலை மலை உரையும் ஆயா எனக்குறையா இது மறை நான்கினுளாயோ தீயோம்பு கைமறையோர் சிறுபுலியூர் சலசனத்தாயோ உனதடியார் மனத்தாயோ அரியேனே. இது பெரிய திருமொழியிலே சிறுபுலியூர் சலசயனம் என்கிற அந்த திவ்யதேசத்துக்கான திருச்சிறுபுலியூருக்கான பாசுரம். அதிலே 7ஆம் பத்து 9ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். அதிலே சேயோங்கு தன் திருமாலிருஞ்சோலை மலை உரையும் மாயா. அதாவது திருமாலிருஞ்சோலை மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே, ஆச்சரிய பூத்தனே, எனக்கு உரையாய் இது, எனக்கு நீ இதை சொல்ல வேண்டும். மறை நான்கினுளாயோ, நீ 4 வேதங்களுக்குள்ளே இருக்கிறாயா. தீயோம்பு கைமறையோர் சிறுபுலியூர் சலசனத்தாயோ, நல்ல எப்பொழுதும் யாகங்களை பண்ணிக்கொண்டு அக்னியை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய மறையோர், அதாவது வேதத்திலே நல்ல விற்பன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள், அனுஷ்டான பரியந்தம் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய சிறுபுலியூர் என்கிற இந்த திவ்யதேசத்திலே நீ நன்றாக பொருந்தி இருக்கிறாயா. உனது அடியார் மனத்தாயோ, இல்லை உன்னுடைய அடியவருடைய திருவுள்ளத்திலே இருக்கிறாயோ அரியேனே, எனக்கு தெரியலையே, நீயே அதை எனக்கு சொல்ல வேணும் என்று எப்படி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தாரோ அந்த பாசுரத்தை என்னும் பாசுரத்தை ஒரு படை அடியொற்றியது இந்த ஸ்லோகம். அதை ஒரு விதமாக அடியொற்றி இந்த ஸ்லோகமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டில் வியாக்கியானத்திலே இத்தால் சொல்லிற்றாய்த்து சௌபரி பலவடிவு கொண்டார் போலே இவ்வோ இடங்கள் தோறும் இனி அவ்வறு இல்லை என்னும்படி குறையற வர்த்திக்கிறபடியை காட்டி கொடுத்தான் என்று அருளி செய்திருக்கையாலே இந்த ஸ்லோகத்துக்கும் அதுவே தாத்பரியம் ஆகலாம். அதாவது அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுகிறார். ஒரு பக்தியே இங்கே காட்டியிருக்கார். என்னன்னா, இத்தால் சொல்லிற்றாய்த்து, அதாவது எம்பெருமானுக்கு இந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே இருக்கிறது பிடிச்சிருக்கா, எம்பெருமானுடைய இந்த திவ்யதேசமான சிறுபுலியூர் தலசைலத்திலே இருக்கக்கூடியது பிடித்திருக்கிறதா, இல்லை அடியாருடைய ஹிருதயத்திலே இருக்கிறது பிடித்திருக்கிறதா என்று கேள்வி வரும்பொழுது ஆங்காங்கே இருக்கும் பொழுது ஆங்காங்கே அவர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டு இதுதான் சிறந்த இடம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறான். அது எதை போலே என்றால், அதாவது இவ்வோ இடங்கள் தோறும் இனி அவ்வறு இல்லை என்னும்படி குறையற வர்த்திக்கிறபடியை. சௌபரி எப்படி பல வடிவு கொண்டு பல பத்னிமார்களோடே தனித்தனியாக உடம்பை எடுத்துக்கொண்டு அவர்களோடு வாழ்ந்தான். அந்த சௌபரியுடைய மாமனார் யாருன்னா மாந்தாத்தா, அவர் பெரிய ராஜா, ரகுகுலத்திலே வந்த ராஜா. அந்த சௌபரி ஒரு தடவை போய் குளிக்க போகிறார், தீர்த்தமாட ஸ்நானம் பண்ண போகும்பொழுது அங்கே மீன்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வரதை பார்த்து நாமும் ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு போய் இந்த மாந்தாத்தாவிடத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய 50 பெண்களையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறார் இந்த முனிவர். அவர் முனிவராக இருந்து திருப்பி இப்போது உலக விஷயங்களில் ஆசை கொள்கிறார். சரி, அந்த ராஜா பார்க்குறான், எப்படி நம்ம மறுக்க முடியாது, முனிவர் கேட்டால் கோவப்பட்டுடுவார், ஏதாவது சாபம் கொடுத்துடுவார்னு சரின்னு 50 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணுறார், 50 உருவங்களை எடுத்துக்கொள்கிறார். ஒவ்வொரு பெண்ணோடையும் அவர் ஒவ்வொரு அனுபவத்தை பண்ணுகிறார். எல்லா பெண்களிடத்துலையும் இந்த ராஜா போய் கேட்குறான், எப்படி இருக்கா, உன்னுடைய கணவன் உன்னை நன்னா பார்த்துக்கிறானா, உன்னுடைய பர்த்தா நன்னா பார்த்துக்கிறானான்னு கேட்டால் எல்லாம் நன்னா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கேயே இருக்கார், மற்ற பெண்கள் மற்ற நம்முடைய சகோதரிகள் வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரியே தெரியல, எப்போ பார்த்தாலும் எங்கூடயே இருக்கான்னு எல்லா பெண்களும் அதே சொல்கிறான். அப்போ 50 பேருடைய 50 உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் எல்லாருக்கும் ஒரே ஆனந்தத்தை அந்த முனிவரானவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோமே. அது ஒரு மனிதனுக்கே அப்படி முடிஞ்சதுன்னா, எம்பெருமான் இப்போ திருமலையில் இருக்கும் பொழுது அதை மிகவும் விரும்பி அங்கே வாழ்கிறான், அடியாருடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது அதை விரும்பி அங்கே வாழ்கிறான், பரமபதத்தில் இருக்கும்பொழுது அங்கே விரும்பி வாழ்கிறான். அப்படிங்கிற அந்த தாத்பரியம் தான் இங்கே தெரிகிறது. அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு உரியவர்களுக்கு அவன் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு, அங்கே இருப்பவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு அதுதான் சிறந்த இடம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லும்படிக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் அதுவே தாத்பரியம் ஆகலாம் என்று காட்டுகிறார். பக்தானாம் யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம இத்தியாதி ஸ்ருதியை அனுசந்திப்பது, ஸ்ரீபாஷ்யத்தில் தஹராதிகரண பிரமேயத்தையும் ஸ்மரிப்பது. பெரிய விஷயம். அதாவது இங்கே இந்த பக்தானாம் யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம்னு காட்டியிருக்கிறார். எம்பெருமான் அந்த பகவானானவன் பக்தர்களுடைய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரையிலே தஹரமாக இருக்கிறான், தஹராகாசமாக இருக்கிறான். தஹர வித்யான்னு ஒரு வித்யா இருக்குது, எத்தனையோ வித்யாஸ்தானங்கள், அதாவது தஹர வித்யாங்கிறது ஒரு ஸ்தானம். அதிலே அந்த தஹராகாசத்தையே தியானம் பண்ண வேணும். அந்த தஹராகாசங்கிறதே பகவான் தான். அந்த புண்டரீகம்ங்கிறது ஹிருதயம், இந்த அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த
ஒரு ஹிருதயம் என்ற அந்த தாமரை, அதற்குள்ளே பகவான் இருக்கிறான், அவனை இவன் உபாசிக்க வேணும் என்பது சொல்லப்படுறது. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்திலே ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்மம். இந்த பிரம்மபுரேன்னா அந்த ஒரு நகரம், அது அந்த உடம்பு தான் பிரம்மபுரங்கிறது. இந்த உடம்பிலே ஒரு புண்டரீகம்னு ஒரு தாமரை இருக்கிறது. அதிலே அந்த புண்டரீகத்தையே தனக்கு இருப்பிடமாக, வேஷ்மன்னா ஒரு மாளிகைன்னு வச்சுக்கலாம், தனக்கு இருப்பிடமாக அந்த பிரம்மமானது கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாக்கியம். அந்த ஸ்ருதியை இங்கே அனுசந்திப்பது. ஸ்ரீபாஷ்யத்தில் தகராதிகரண பிரமேயத்தை ஸ்மரிப்பது. ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த தகர வித்யாவை பற்றி விளக்கக்கூடிய ஒரு அதிகரணமே இருக்குது. அதிலே நன்றாக இதையெல்லாம் விளக்கியிருக்கிறார் என்று அதையும் எடுத்து காட்டுகிறார். 59வது ஸ்லோகம். பக்தானாம் யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரத சததாத்யா சனாதா சனாப்ஜம் ஆம்னாயானாம் யதபி தசிரோ யஷ்ச மூர்தா ஷட்டாரேஹே அஸ்தியத்ரேர் வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே என்று 59வது ஸ்லோகம். மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஆழ்வான் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், காஞ்சி சுவாமி திருடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்றோள் முனிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காக்கு அடியோமோடும் நோடும் பிரிவினி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமாறினில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சிலர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாண்டி சன்னியமும் பல்லாண்டு. கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.